Hello everyone, welcome to my channel. Today we are going to see 25 daily use sentences. Let's get started. நான் சாப்பிட்டேன் ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஏட் பட் நாட் மச் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஏட் பட் நாட் மச் அப்படின்னா நான் சாப்பிட்டேன் ஆனால் ரொம்ப ஒன்றும் இல்லை. அவன் எப்போ வெளியில் போனான் அப்படின்னு கேட்போம். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா when did குமார் go out அப்படின்னு கேட்கலாம். when did குமார் go out அப்படின்னா குமார் எப்போ வெளில போனான். பஸ் வந்துடுச்சு நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா த பஸ் அரைவ்ட் அண்ட் ஐ காட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். த பஸ் அரைவ்ட் அண்ட் ஐ காட் ஆன் அப்படின்னா பஸ் வந்துடுச்சு நான் ஏறிட்டேன். உன்னோட பென்னு வந்து டேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யோர் பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். யோர் பென் இஸ் ஆன் த டேபிள்னால் உன்னோட பேனா வந்து மேஜையில் இருக்குது. நான் வழக்கமாக காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் வழக்கமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்போ டிவி தான் நீ பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்கும்போது இல்லை நான் டிவிலாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டிடன்ட் வாட்ச் டிவி. ஐ டிடன்ட் வாட்ச் டிவினா நான் டிவி பார்க்கல. அந்த ப்ராப்ளத்தை பற்றி ரம்யா கிட்ட பேசினியா இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட பேசினியா அப்படின்னு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ டாக் டு ரம்யா அபவுட் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ டாக் டு ரம்யா அபவுட் த ப்ராப்ளம், பிரச்சனையை பற்றி ரம்யா கிட்ட பேசினியா. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்போம். அது எப்படி கேட்கலான்னா ஹூ ஃபவுண்ட். ஹூ ஃபவுண்ட் அப்படின்னா யார் கண்டுபிடிச்சா. நம்ம கேட்போம் காஃபியில் சுகர் போட்டு வேணுமா சுகர் போடாமல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா டு யூ வாண்ட் காஃபி வித் ஆர் வித்தவுட் சுகர் அப்படின்னு கேட்கலாம். வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக வித் ஆர் வித்தவுட் சுகர்னு யூஸ் பண்ணலாம். டு யூ வாண்ட் காஃபி வித் ஆர் வித்தவுட் சுகர் அப்படின்னு கேட்கலாம். சர்க்கரையோட வேணுமா இல்லாமல் வேணுமா அப்படின்னு அர்த்தம். நீ கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்னா யூ மஸ்ட் பி மோர் கேர்ஃபுல். யூ மஸ்ட் பி மோர் கேர்ஃபுல். மரியா ராஜ்க்கு பின்னால் நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு மரியா இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ராஜ். மரியா இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ராஜ். நெக்ஸ்ட் ஒன் we didn't sleep well. நாங்கள் நல்லாவே தூங்கலை அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் நல்லா தூங்கலை இல்லை நல்லாவே தூங்கலை அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்னா we didn't sleep well. அவன் 10 வருஷமாக லண்டனில் இருந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா குமார் lived in London for 10 years. குமார் lived in London for 10 yearsனால் அவன் 10 வருஷமாக அங்கே தான் இருந்தான். வெளியில் போகும்போது கதவை பூட்டுறதுக்கு மறந்துடாத அப்படிலாம் சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர் வென் யூ கோ அவுட். டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர் வென் யூ கோ அவுட். நீ வெளியில் போகும்போது கதவு போட்ட மறந்துடாத. நான் எக்ஸாம் சென்டரில் இருக்கும்போது என்னோடய பென்னு ஒர்க் ஆகல. அப்போ எனக்கு மணி தான் அவனோட பேனாவை கொடுத்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா மணி கேவ் மீ ஹிஸ் பென் அப்படின்னு சொல்லணும். மணி கேவ் மீ ஹிஸ் பென் அப்படின்னா அவனோட பேனாவை எனக்கு கொடுத்தான். எப்போ பார்த்தாலும் நீ டிவி பார்த்துட்ருக்க, நீ ரொம்ப டிவி பார்க்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஷுடின் வாட்ச் டிவி ஸோ மச். யூ ஷுடின் வாட்ச் டிவி ஸோ மச்னால் நீ ரொம்ப டிவி பார்க்கக்கூடாது. நார்மலாக கேட்பாங்க நீ உன் பைக்கில் எங்கே வந்த அப்படி கேட்பாங்க. இல்லை நீ உன்னோட கார்லேயே எங்கே வந்த அப்படிலாம் கேட்பாங்க. அது எப்படி சொல்லலாம்னா டிட் யூ கம் ஹியர் இன் யோர் பைக் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ கம் ஹியர் இன் யோர் பைக் அப்படின்னா நீங்கள் உன் பைக்லேயே வந்த. எனக்கு அதை பற்றி ரொம்பலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட். ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட்னா எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியாது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் லைக் ஹர் வெரி மச். ஐ டோன்ட் லைக் ஹர் வெரி மச். அங்கே உட்காராத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சிட் தேர். டோன்ட் சிட் தேர், அங்கே உட்காராத. நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் நாட் மை புக். இது என்னோடய புக்கு இல்லை. திஸ் இஸ் நாட் மை புக். யார் ஏசி ஆன் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் ரொம்ப ஹாட்டாக இருந்தது அதனால் நான் தான் ஏசி ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் வாஸ் ஹாட் ஸோ ஐ டர்ன்ட் ஆன் த ஏசி அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் ஹாட் ஸோ ஐ டர்ன்ட் ஆன் த ஏசி. இந்த விஷயம் நிறைய பண்ணியிருப்போம். உங்களோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே நான் போட்டு பார்க்கவா அப்படின்னு கேட்போம். இல்லை உங்களோட பேங்கிள் நல்லா இருக்கே நான் போட்டு பார்க்கவா அப்படின்னு கேட்போம். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா
your bangle is beautiful, shall I try it on அப்படின்னு கேட்கலாம். your bangle is beautiful, shall I try it on? உங்கள் வளையல் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னா அதை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதை வாங்கிறதுக்கு முன்னாடி போட்டு பார்த்து வாங்குன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரை ஆன் த ட்ரெஸ் பிஃபோர் யூ பை தம். ட்ரை ஆன் த ட்ரெஸ் பிஃபோர் யூ பை தம். நீ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி போட்டு பார்த்து வாங்கு. அவன் கேரக்டர் ஒன்றும் சரியாக தெரியல, நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் டு கட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ ஆம் கோயிங் டு கட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களோட ஜேர்னியில் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்ததுன்னா கிவ் மீ a like.